ஆலயத்தின் வாசற்படியிலே அலங்கார வாசல் என்று சொல்லப்பட்ட அந்த வாசலிலே ஒருவன் உட்கார்ந்திருந்தான். உட்கார்ந்திருக்கிற அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும், ஒன்றை நீக்க வேண்டும், ஒன்றை என்ன செய்யணும், கொடுக்கணும். அவனுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏதாவது நமக்கு கிடைக்க வேண்டும், வெள்ளி கிடைக்க வேண்டும், பொண்ணு கிடைக்க வேண்டும், பணங்கள் கிடைக்க வேண்டும். இதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. சில நேரங்களில் நம்முடைய எதிர்பார்ப்பும் அப்படிதான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவைகளை கொடுக்காமல் விசேஷித்த ஒன்றை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் கொடுக்க என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஆலய வாசல்லே அவன் உட்கார்ந்திருக்கும் போது எல்லாரிடத்திலையும் அவன் கேட்பது போல அவன் கேட்டான். எல்லாரிடத்திலையும் அவன் கேட்கிறது போல அவன் கேட்டான். யார்கிட்ட? பேதுருவிடத்திலையும் யோவான் இடத்திலையும் எல்லாரும் கேட்கிறது போல அவன் கேட்டான். எல்லாரிடத்திலையும் கேட்பது போல் கேட்டான். ஆனால் பேதுரு அவனை உற்று பார்த்து அவனிடத்தில் சொல்கிறான், என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு என்ன செய்கிறேன். அவ்வளவுதான். என்னிடத்தில் உள்ளது நீ என்னிடத்தில் எதிர்பார்ப்பது அல்ல. சில நேரங்கள் நாம் பிறரிடத்தில் எதிர்பார்க்கிறோம், அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலைன்னா அந்த மனுஷனை கடிச்சு துப்பி தூசித்து அனுப்பிடுதோம். ஆனால் இங்கே பேதுரும் யோவானும் சொல்கிறார்கள், நீ எதிர்பார்க்கிறதான காரியம் எங்களிடத்தில் இல்லை. நீ எதிர்பார்க்கிறதை நாங்கள் உன்னை விட்டு நீக்கிவிட்டு நீ எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க போறோம். அல்லேலூயா. அவன் எதிர்பார்த்தது ஒரு 10 வெள்ளியாக இருக்கலாம், 50 வெள்ளியாக இருக்கலாம், 100 வெள்ளியாக என்ன செய்யலாம், இருக்கலாம். இப்படி ஒரு சிறப்பான ஆசீர்வாதம், சிறப்பான ஒரு அற்புதம் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதை அவன் நினைத்து கூட என்ன செய்திருக்க மாட்டான், பார்த்திருக்க மாட்டான். அவனுடைய பெற்றோர்களும் நினைத்திருக்க மாட்டார்கள், நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அவனுடைய பெற்றோர்கள் அவனை தூக்கி கொண்டு வந்து அலங்கார வாசல்ல வச்சு அவனால் வருமானம் ஈட்டி கொண்டு இருந்தார்கள். அவனால் என்ன செய்தார்கள் சொல்ல மாட்டேங்கிங்களே. வேதாகமத்தில் உள்ளதான் சொல்றேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரமா எடுத்துடுங்க, அதில் உள்ளதை சொல்லிட்டு நான் சில காரியங்களுக்குள்ள போக போறேன். அப்போ வருமானத்தை தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவனுக்குள்ள இருக்கிறதான சிறப்பான ஆசீர்வாதம் பெற்றோருக்கும் மறைமுகமாய் இருந்தது, அவனுக்கும் மறைமுகமாய் என்ன செய்தது, இருந்தது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது மறைமுகமாய் இருக்கவில்லை, தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு அது மறைமுகமாய் இருக்கவில்லை. எல்லாரிடத்திலும் கேட்பது போலவே இவன் பேதுருவையும் பார்த்து யோவானையும் பார்த்து கேட்கிறான், எனக்கு ஏதாவது தாங்கலாம், எனக்கு ஏதாவது என்ன செய்யுங்க, தாங்கலாம், என் சூழ்நிலைமை இதுவாக இருக்கிறது. அதே போல தேவ சமூகத்தில் சிலர் மற்றவங்களிடத்தில் எங்களுக்கு ஏதாவது செய்யுங்களே, என் சூழ்நிலைமை இப்படி என்ன செய்கிறது இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த ஊழியக்காரன் தேவனுடைய மனுஷன் பேதுரு யோவானோ அவனை பார்த்து சொல்றாங்க, நீ கேட்கிறது என்கிட்டத்துல இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றாக என்னை கவனிக்க வேண்டும். நீ கேட்பது என்கிட்ட என்ன செய்யல இல்லை. நீ கேளாத ஒன்று, நீ கேளாத ஒன்று என்னிடத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்வேன் என்றால் சாலமோன் ராஜா அவனை ராஜாவாக்கின பின்பு கர்த்தர் தரிசனத்தில் வந்து அவனோடு கூட பேசுகிறார். சாலமோனே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் என்ன செய், கேள். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்ன உடனே அவன் வேற எதையும் கேட்கல, இந்த ஜனங்களை நடத்துவதற்குரிய ஞானத்தை எனக்கு தாரோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் உடனே அந்த இடத்தில் சொல்கிறார், நீ சத்ருவினுடைய ஜீவனை கேட்கவில்லை, சத்ருனுடைய பிராணனை கேட்கவில்லை, ஆகையினால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும்
கனத்தையும் உனக்கு என்ன செய்வேன், தருவேன். அப்போ இன்னைக்கு நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேளாத ஒன்று நமக்கு வர வேண்டும் என்றால் மாம்சிகத்தின் பிரகாரம் தேவனிடத்தில் எதிர்பார்ப்பதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே எனக்காக நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அதை தாரும் என்று சொன்னால் சிறப்பான ஆசீர்வாதம் நம்முடைய சரீரத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் வந்து இறங்கும். அவர் அதுதான் சொல்றார், சிறப்பான ஆசீர்வாதம். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது நிந்தை. அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது என்ன? நிந்தை. பார்க்குறவங்களான்னு சொல்லியிருப்பாங்க, இந்த நொண்டி பையன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம லாங்குவேஜில் பேசுவோமோ, அவனை பார்த்தோன்னே என்ன சொல்லியிருப்பாங்க? நொண்டி பையன், எழுந்திச்சிக்க முடியல, சத்தம் கட்டாமல் கிடக்கணும்னு திட்டியிருப்பாங்க. அவன் வாழ்க்கையில் அந்த நிந்தை, அந்த நிந்தையை கர்த்தர் நீக்கி, இன்னைக்கு நான் எடுத்திருக்க பகுதியை தான் நிந்தையை கர்த்தர் என்ன செய்கிறார், நீக்கி அவனை எப்படி ஒரு போர்ச்சேவகனாக, அளவிட்டால் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படியாக ஒரு முழு மனிதனாக கர்த்தர் மாற்றினாரோ, அதே போல நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில், நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிற எல்லா நிந்தைகளையும் கர்த்தர் மாற்றி ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாருங்க, அவன் வாசல்ல தான் உட்கார்ந்திருக்கிறான். எங்க தான் உட்கார்ந்திருக்கிறான்? அவன் எந்த வாசல்ல தான் உட்கார்ந்திருக்கிறான்? வீட்டு வாசல்ல உட்கார்ல, வாரம் வாரம் போய் எங்க தான் உட்கார்ந்திருக்கிறான்? தேவனுடைய ஆலயத்தின் வாசல்ல உட்கார்ந்திருக்கிறான். 84ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய வீட்டின் ஆலயத்தின் வாசற்படியில், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொண்டேன். 10வது வசனம் நினைக்கிறேன். அப்போ நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டிய 84ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆகாமிய கூடாரங்களில் நான் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் அந்த ஓய்வு நாளில் என் தேவனுடைய வீட்டின் வாசல் படியில தங்கியிருப்பதே நான் என்ன செய்வேன். இந்த வசனம் ஒருவேளை அவனுக்கு தெரிந்திருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு நான் ஆலயத்தின் வாசல்ல தான் உட்கார முடியும், உள்ள நினைச்ச முடியாது, போக முடியாது, வாசல்ல போய் நான் உட்கார்ந்துட்டேன். ஒருவேளை என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து எனக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை, எனக்குள் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எனக்குள்ள ஒரு உயர்வு இல்லை, எனக்குள்ள எந்த காரியமும் நடக்கவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். நடப்பதற்கு அவன் பார்க்கக்கூடியவர்களை பார்த்தான், கேட்கக்கூடியவரிடத்தில் கேட்டான். என்ன நடந்தது என்றால், யாரிடத்தில் கேட்கிறார்களோ அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்தில் அவைகள் எல்லாம் இல்லை, என்னிடத்தில் அவைகள் எல்லாம் இல்லை, என்கிடத்துல ஒன்றே ஒன்று இருக்கு, அவர் உனக்குள்ள வந்துட்டா. அல்லேலூயா. அவர் உனக்குள்ள வந்துட்டா நீ பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறலாம். அல்லேலூயா. கையை பிடிச்சா தூக்குனா, என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து என்ன செய், நட. ஏந்திச்சான், குதிச்சான், நடந்து பார்த்தான். முட்டு எப்படி பலப்பட்டது, காலை எப்படி பலப்பட்டது, நரம்பு எப்படி பலப்பட்டது, எலும்பு எப்படி பலப்பட்டது அவனுக்கு தெரியாது. There is no doctors that. அங்கே யார் இல்லை சொல்லுங்க, அங்கே யார் இல்லை? மருத்துவர்கள் இல்லை. ஆனா பரம மருத்துவர், பரம வைத்தியர், வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியர் அந்த இரட்சகராகிய இயேசு அங்கே இருந்தார். அல்லேலூயா. அங்கே இருந்த அந்த அற்புதத்தை என்ன செய்தார், செய்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிற மருத்துவர் அல்ல, நாம் எதிர்பாராத ஒரு பெரிய மருத்துவர்,
ஒரு பெரிய டாக்டர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எலும்புகள், நம்முடைய நரம்புகள், நம்முடைய ஊன்கள், நம்முடைய சதைகள், நம்முடைய இரத்தம், நம்முடைய உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா அவயவங்களையும் அவர் சீர்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால என் நிமித்தம் உங்களை நிந்தித்து ஆலய பிரகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிற அவனை எத்தனை பேர் நிந்திச்சிருப்பாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ இந்த ஒரு 10-15 நாட்கள் நான் ரெஸ்ட்ல இருக்கேன்ல, இப்படி வசனங்களை யோசித்துக்கிட்டே இருப்பேன். வசனங்களை யோசித்துக்கிட்டே இருக்கிறேன். எத்தனை பேர் அவனை நிந்திச்சிருப்பாங்க? இல்ல அங்க தள்ளி உட்காருட்டா சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம பிராக்டிக்கலாகவே நம்ம உபயோகிக்கிற வார்த்தைகளையே நம்ம சொல்லி பார்ப்போம். அங்க தள்ளி உட்காரு, வாசலை மறைச்சிட்டு உட்கார்ந்துருக்க சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? இந்த நிந்தைகள் அவ்வளவு அவன் மேல வந்துச்சு. ஆனா சரியான நேரத்தில் அவன் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் இருந்தபடியினால நடந்தது என்னன்னா, அந்த நிந்தை நீக்கப்பட்டது. அந்த நிந்தை என்ன செய்யப்பட்டது? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாருங்க, வேதாகமத்தில் 2 பெண்களுக்கு நிந்தை வந்துச்சு. ஒன்று ராகேலுக்கு, இன்னொன்று எலிசபெத்துக்கு. எதனால நிந்தை வந்துச்சு? கற்பத்தின் கனி இல்லை, கற்பத்தின் கனி இல்லை. இதனால பலவிதமான நிந்தை. நானும் நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள் திருமணம் ஆகியாச்சுன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணதும், ஆண்டவரே இந்த நிந்தையை என்ன செய்யும், நீக்கும் என்று. அவர்கள் ஆலயத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுன்னா குடும்பமாக ஆலயத்தில் இருந்தால் சீக்கிரமாக அந்த அற்புதமும் என்ன செய்யும், நடக்கும். அல்லேலூயா. இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளாக நான் சில பிள்ளைகளுடைய பேரை சொல்லி, அவங்களுடைய பேரை சொல்லி, குடும்பத்தின் பேரை சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் அற்புதத்தை நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவங்க அலங்கார வாசலாகிய தேவனுடைய வீட்டில் வந்து என்ன செய்திருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. அந்த தேவனுடைய வீட்டில் தங்கி இருக்கும்போது அந்த தேவனாலே நீக்கப்படக்கூடியதான வார்த்தை நீக்கப்பட்டு சிறப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஒன்று ராகேல் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவர்களுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் கற்பதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றார். யார் நீக்கிட்டார்? யார் நீக்கிட்டார்? தேவன் என் நிந்தையை என்ன செய்து விட்டார், நீக்கிவிட்டார். அப்போ நீக்கக்கூடியதை நீக்கும் போது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன செய்யும், இருக்கும். ஏன்னா நம்ம சபையில் பயங்கரமான புலம்பல்ல டாக்டர் பட்டம் வாங்கின ஒரு பிள்ளை உண்டு. அவளுக்கு சொல்லப்பட்டதான வார்த்தை, நிந்தை என்ன செய்யும், நீக்கப்படும். விசுவாசிக்க வேண்டும். தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு அநேக முறை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். ஆனால் ஆலயத்திற்குள்ள இருக்கிறோம். ஆலயத்துக்குள் இருக்கிறதான நம்முடைய நிந்தை நீக்கப்படுமா? கண்டிப்பா நீக்கப்படும். எப்பொழுது நீக்கப்படும்னா, என்னிடத்தில் நிந்தை நீக்கப்படுவதற்கு என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல. எப்பொழுது தேவ ஆவியானவர் இறங்கி வந்து என்னை தொடுகிறாரோ அப்பொழுது அந்த நிந்தை நீக்கப்பட்டு எனக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தர் என் நிந்தையை என்ன செய்து விட்டார், நீக்கி விட்டார். 2வது வாசிக்கும் போது லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எலிசபெத் என்கிறதான சகோதரி சொல்கிறதான வார்த்தை, அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சியம் வைத்தார். அல்லேலூயா. ஒருவேளை குழந்தை பாக்கியத்துக்காக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம் என்று நீங்க தப்பா நினைக்க கூடாது.
உங்க வாழ்க்கையில் யார் யார் நிமித்தம் எந்த எந்த சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு அவமானமும் நிந்தையும் வந்ததோ அதை கர்த்தர் மாற்ற போறார். அதை கர்த்தர் என்ன செய்கிறார்? என் வாழ்க்கையில் அப்படித்தான். எனக்கு நிந்தைகள் வரும்போது நான் யாரிடத்திலையும் போய் சொல்ல முடியாது. எனக்கு அவமானங்கள் வரும்போது நான் யாரிடத்திலையும் போய் சொல்ல முடியாது. எனக்கு கஷ்டங்கள் வரும்போது நான் யாரிடத்திலையும் போய் சொல்ல முடியாது. அந்த நேரங்களில் நம்முடைய விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் எனக்கு ஆறுதலான வார்த்தைகளை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா யாரும் வருத்தப்படக்கூடாது. என்ன உதாரணம்? கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நடந்ததான ஒரு சம்பவம். நம்ம சபையில் 2 பிள்ளைகள் வந்தாங்க. வண்டி ஆக்சிடென்ட் ஆகின உடனே, பாஸ்டர் உங்களுக்கு கார் இல்லாமல் முடியாது. உண்மைதான், கார் இல்லாமல் என்ன செய்ய முடியாது. அவங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஜெபம் பண்ணதும், பாஸ்டர் கர்த்தர் கண்டிப்பாக ஒரு வாசல் என்ன செய்வார், திறப்பார்னாரு. ஆனால் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்ததான ஒரு சகோதரன் கூலி வேலை செய்கிறார். ஐயா, உங்களுக்கு இந்த இடத்துல கார் இல்லாமல் நல்லா இல்லை ஐயா, கார் இல்லாமல் என்ன இல்லை, நல்லா இல்லை. நீங்கள் கார் வாங்குறதுக்கு நாங்கள் தானையா கொடுக்கணும் அப்படின்னாரு. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நாங்கள் தானையா கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடைசி சொன்னார், நான் 20,000 ரூபாய் தந்துடுவேன். நான் எவ்வளோ தருவேன், கார் வாங்குறதுக்கு எவ்வளோ தருவேன்? நான் சொன்னேன், நீங்கள் தர வேண்டாம், கர்த்தர் என்ன செய்வார், தருவார். அவங்க சூழ்நிலைமை எனக்கு தெரியும், அவங்க எவ்வளவு கடனோடு இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஊக்கமான வார்த்தை, எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை கர்த்தர் அவர்கள் மூலமாக என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அதே போல என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய ஆலயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இங்கே எலிசபெத்துடைய வாழ்க்கையில் ஒரு நிந்தை, ரொம்ப வயசாயிடுச்சு. அப்படி தானே? எலிசபெத்துக்கு எப்படி என்ன செஞ்சிச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு. அந்த வயசான காலத்தில் அவள் சொல்கிறதான வார்த்தை, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த, ஒருவேளை இந்த இடத்துல யாராவது இந்த கற்பத்தின் கனிக்காக மட்டுமல்ல, வேறு ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் ஜனங்கள் மத்தியில் நிந்தையோடு இருக்கலாம். அந்த நிந்தையை நீக்கும்படியாக தான் தேவனுடைய ஆவியானவர் இந்த சபையில் இன்னைக்கு உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஜனங்களுக்குள்ள எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை கர்த்தர் நினைத்தார், நீக்கும்படி என் மேல் கடாட்சியம் இரக்கம் வைத்தார். என் மேல் என்னது வைத்தார்? இப்போ நீங்களும் நானும் ஜெபம் பண்ணக்கூடியது என்னன்னா, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வருகிற இந்த ஜனங்களுக்கு முன்பு, இந்த நபர்களுக்கு முன்பு வந்து கொண்டிருக்கிற இந்த நிந்தை நீக்கும்படியாக நீர் என் மேல் இரக்கம் வைத்தரலும். அல்லேலூயா. நீர் என் மேல் எடுத்து வைத்தரலாம். சொல்ல மாட்டேங்கிங்களே, வாயை திறக்க மாட்டேங்கிங்களே. வாயை திறந்து சொல்லுங்க, இந்த ஜனங்கள் மத்தியில் எனக்கு உண்டாயிருக்கிற நிந்தை நீக்கும்படியாக நீர் என் மேல் இரக்கம் வைத்தரலும். அல்லேலூயா. எல்லாரும் கையை வைத்துங்க, நான் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் வசிக்கிற ஜனங்கள் மத்தியில் எனக்கு உண்டாயிருக்கிற நிந்தையை நீக்கும்படி என் மேல் இரக்கம் வைத்தரலும். ஆண்டவரே, நான் வசிக்கிற இந்த ஜனங்கள் மத்தியில் எனக்கு உண்டாயிருக்கிற நிந்தையை நீக்கும்படி எனக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, நான் வசிக்கிற இந்த ஜனங்கள் மத்தியில் உண்டான நிந்தையை நீக்கும்படியாக எனக்கு இரக்கம் பாராட்டும். விசுவாசிக்கிறவர்கள் சொன்னவர்கள் மட்டும் நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஒருவேளை என்னடா நீ பலவிதமான முயற்சி எடுக்கிற, பலவிதமான காரியத்தை செய்த, உனக்கு ஒரு வேலை கிடைக்கலையேங்கிற ஒரு நிந்தை கூட இருக்கலாம். அளவிட்டா நீ பலவிதமான காரியங்களை செய்கிற, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, நீ இப்படியே தானே இருக்கிற அப்படிங்கிற ஒரு நிந்தை கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். வாழ்க்கையில் பலவிதமான நிந்தைகள் இருக்கிறது.
ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிந்து நடக்கிறீர்களோ, அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி இரக்கம் பாராட்டி அற்புதம் செய்யும்படியாக உங்களை அற்புதத்தின் பிள்ளையாக மாற்றி, எப்படி அவனுடைய வாழ்க்கையில அற்புதம் கிடைத்தவுடனே அவனை ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் உயர்த்தினாரோ, அதே உயர்வின் தேவன் இந்த இடத்துல இப்பொழுது விளாவிக் கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவரே என்னிலே அந்த இரக்கம் இறங்கும்படியாக என் மேல் இறங்கலும் என்று சொல்லி நல்ல சந்தோஷமாய் கரங்களை கொட்டி ஆவிலே நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். ஒருவேளை உங்க கூட பிறந்தவங்க உங்களை நிந்தித்திருக்கலாம், உங்களோடு பழகினவங்க உங்களை நிந்தித்திருக்கலாம். என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க தெரியுமா? உன் பொழப்பு எனக்கு தெரியாதா? என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லுங்களா? நான் நம்ம லாங்குவேஜில் பேசினேன். உன் பொழப்பு அது ஒரு நிந்தை. உன் பொழப்பு எனக்கு தெரியாதா? இப்படிப்பட்டதான கடினமான அவதூறான இகழ்ச்சியான நிந்தையான பொய்யான வார்த்தைகளை யாரெல்லாம் சகித்து கொண்டு இந்த வேதத்தை தூக்கி வேதத்தை வாசித்து முத்தம் செய்து அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான சுதந்திரத்தை கொடுக்கும்படி ஆவியான தேவன் இந்த சபையில கொண்டு வந்து அவர்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை அவர் என்ன செய்து, அப்போ ஜனங்கள் மத்தியில் உண்டான நிந்தை நீக்கும்படியாக கர்த்தர் அந்நாட்களிலே என்ன செய்தார்? என் மேல் எப்படி இருந்தார் சொல்லுங்களா? என் மேல் என்ன செய்தார்? இரக்கம் பாராட்டினார். அப்போ இந்த நிந்தை நீக்கப்படுவதற்கு வரக்கூடிய இடத்துல வந்து நம்ம அமர்ந்திருக்க வேண்டும். அவன் வீட்டில் உட்கார்ந்துருப்பான் அப்படின்னா கண்டிப்பாய் அவனுடைய வாழ்க்கையில நிந்தை நீக்கப்பட்டு என்னது நடந்திருக்காது? அற்புதம் நடந்திருக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் புறப்பட்டு கில்காலுக்கு வருகிறார்கள். யோசுவா 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் கில்காலுக்கு வராங்க. அது வரைக்கும் அவங்க பல பாடுகள், பல கஷ்டங்கள், பல நஷ்டங்கள், பல துன்பங்களை சகிச்சு வராங்க. பல துன்பங்கள், பல கஷ்டங்களை சகிச்சு அவங்க வராங்க. ஏன்னா நிந்தை நீக்கப்படலை. நிந்தை என்ன செய்யல? நீக்கப்படலை. 9வது வசனம் நினைக்கிறேன், அதை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. அப்போ நல்லா நீங்க கவனிங்க, நல்லா நீங்க கவனிக்க வேண்டும். கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று, இன்னொரு நாளை கர்த்தர் சொல்லல. He does not mention another day but today. அவர் இன்னொரு நாளை இந்த நிந்தையை நீக்குவதற்கு குறித்து வைக்கவில்லை. கில்காலாகிய தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிந்தை நீக்கப்படுகிற நாள் இன்று, இந்த நேரம். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிந்தை நீக்கப்படுகிற நேரமும் 102ஆம் சங்கீதம் கடைசி வசனம் என்று நினைக்கிறேன், குறித்த காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த நேரம் இருக்கா கடைசி வசனத்துல, அந்த குறித்த நேரத்துல தனக்கு இரக்கம் கிடைக்கும். அந்த குறித்த நேரத்துல நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்திருக்கிறோம்? வந்திருக்கிறோம். அப்ப அந்த குறித்த நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறபடினால ஆண்டவர் நிந்தையை நீக்குவதற்கு இன்னொரு நாள் அவர் தெரிந்தெடுக்காமல் இன்றே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றே என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஏன்னா அந்த நிந்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, ஞானஸ்நானம் எடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு, இந்த சபைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு.
ஆனா ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு உயர்வும் இல்லை, அவங்க இருந்தவண்ணமாகவே இருக்கிறார்கள் என்று சொல்லுவது ஒரு நிந்தை. அந்த நிந்தையை கூட கர்த்தர் இன்னைக்கு மாற்றி ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை இந்த சபையில கொடுக்க போறார். அது எப்படி ஆகும் பாஸ்டர்? எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இருக்கிற சூழ்நிலைமை உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை எனக்கு தெரியாது, உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைமை எனக்கு தெரியாது. ஆனா எல்லாவற்றையும் அறிந்த இயேசுதான் இந்த இடத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த இயேசு இந்த இடத்தில் என்ன செய்கிறார்? உலாவி கொண்டு. அவர் சொல்கிறதான வார்த்தை, நான் சொல்லல, அவர் சொல்கிறதான வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து நடந்து வந்தாச்சு. மோசைக்கு முன்னால எத்தனையோ அற்புதங்களை மோசையை கொண்டு கர்த்தர் செஞ்சிட்டார், அதெல்லாம் பார்த்தாங்க. அற்புதங்கள் நடந்தும் எது நீக்கப்படலை? சொல்ல மாட்டேங்கிங்களே. நிந்தை நீக்கப்படலை. நிந்தை நீக்கப்பட்ட பின்புதான் அவர்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்தார்கள். அல்லேலூயா. என்னுடைய பாயிண்ட் எத்தனை பேருக்கு புரியுதோ புரியல எனக்கு தெரியாது. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை மட்டும் நான் சொல்றேன். அற்புதங்கள் நடந்துச்சு. ஆண்டவர் எகிப்தில் அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். அவர்கள் வெளியில வராங்க, சிவந்த சமுத்திரத்தில் நிற்கிறாங்க. ஒரு மனுஷனாலையும் கடலை பிரிக்க முடியாது. மோசேயிடத்துல கர்த்தர் பேசி உன் கோலை நீட்டுன்னு சொன்னோடனே நீட்டின உடனே செங்கடல் ரெண்டா என்ன செஞ்சிட்டு அதை பார்த்தாங்க. மறுபடியும் கரை ஏறின உடனே கோலை மறுபடியும் நீட்டினா கடல் சேர்ந்துட்டு அவர்களை அழிக்க வந்த பார்வோன் எகிப்தின் ஜனத்தை கர்த்தர் கடல்ல என்ன செய்துட்டாரு? அழித்து போட்டா. இதை கண்ணால பார்த்தாங்க. அப்புறம் கடந்து வராங்க. கடந்து வரும்போது குடிக்க தண்ணி இல்லை. என்ன தண்ணி தான் இருக்கு? கசப்பான தண்ணி தான் என்ன செய்கிறது இருக்கு. மோசையை நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோசையை நினைச்சிட்டாங்க, நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னாங்க மோசே உடனே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணதான். ஆண்டவர் சொல்றார், அந்த கொப்பையர் மரத்துலேருந்து ஒரு கொப்பை வெட்டுப்பா, அதை கொண்டு போய் அந்த தண்ணியில் என்ன செய்ய போடு. தண்ணி தித்திப்பாய் மாறிட்டு. அதே போல தான் இன்னைக்கு இந்த இடத்துல நிந்தையோடு யார் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, அந்த சிலுவையின் மரத்தில் தொங்கும் இரட்சகராகிய இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே தெளிக்கப்பட்டு நிந்தையை நீக்கும்படியாக அந்த கொப்பேர் மரமாகிய இயேசு உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, அதை தாண்டி வையாச்சு. எங்களுக்கு இந்த சைவ சாப்பாடு ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கு? சைவ சாப்பாடு சாப்பிட்டீங்க நாவெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். சொல்ல ஆரம்பிச்சுன்னு ஆண்டவர் சொன்னார், மோசேங்க வா. என்னாகமம் 10ஆம் அதிகாரமா 11ஆம் அதிகாரத்தில் மோசேங்க வா வந்துட்டோம். ஆண்டவரே என்னப்பா, நாளைக்கு இந்நேரத்தில் கொஞ்சம் ஜனங்கள் இறைச்சின்னு செய்வார்கள், புசிப்பார்கள். மோசே கேட்குற, ஆண்டவரே இத்தனை பேரும் புசிக்கணும்னா எங்கள் ஆள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? ஒவ்வொருத்தன் 10 கிலோ சாப்பிடுவான். ஒவ்வொருத்தனா அவ்வளோ சாப்பிடாங்க. கடலில் இருக்கிற சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து போட்டாலும் அவர்களுக்கு காணாத, அவர்களுக்கு என்ன செய்யாது? காணாத. அப்போ ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய கரம், அந்த வசனத்தை வாசிங்கம்மா. அதற்கு கர்த்தர் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனமா 11:23. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ என்று நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். என் வார்த்தையின்படி நடக்கப் போகிறதை இப்பொழுது நீ என்ன செய்வாய்? அப்பந்தான் அவன் சொல்லிதான், சமுத்திரத்தின் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர்னு சொல்றாரு. ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படி ஒரு சந்தேகம், பாஸ்டர் அவர் பாட்டில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நல்ல வார்த்தையே தான் இருக்கு,
என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதான ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கும். அதனால தான் கர்த்தர் இந்த பகுதியை எடுத்து எனக்கு சொல்றார். ஒரு கேள்வி உங்களுக்கு, இது ஆண்டவர் என்ன செய்வாரா? கண்டிப்பா செய்வாரு. மறுநாள் காலையில எல்லாரும் எந்திரிச்சு பார்க்காங்க, வீடை சுத்தி என்னது கிடக்கு, கூடாரத்தை பாளையத்தை சுற்றி என்னது கிடக்கு, காடை எத்தனை அடி உயரத்துக்கு கிடக்கு, 2 முழ உயரத்துக்கு காடையா கிடக்கு. எடுத்தான், வீட்டுக்கு கொண்டு வந்தான், உரிச்சான், பொரிக்கக்கூடியதை பொரிச்சான், குழம்பு வைக்கிறது குழம்பு வச்சான், எல்லாம் சாப்பிட்டான். ஆசை தீர சாப்பிட்டோன்னு காடை எங்க வந்து எட்டி பார்க்கு, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமோ நஞ்சு, மூக்கு வழியா எட்டி பார்க்கு. அந்த மூக்கு வழியா எட்டி பார்த்து மூச்சு திணறல் வந்து மரித்தவர்கள் எத்தனை பேரா? 25,000 பேர். அதனால என்ன செஞ்சிட்டான்? நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார்னா அந்த அற்புதத்தை படிப்படியாய் செய்து ஜனங்கள் மத்தியில நம்மை உயர்த்தி வைக்க போறார். இதை பார்த்தவன் தான் காடையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல மன்னாவை கொடுத்தாரு, பரலோகத்தின் மன்னாவை என்ன செய்தாரு? கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனா அவங்க வாழ்க்கையில இன்னும் என்னது நீக்கப்படலை? சொல்ல மாட்டேங்கிங்களே. நான் 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு இந்த சபைக்கு வந்து. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி அற்புதம் நடந்துச்சு அப்படிதான் நடந்துச்சு. ஆனா வாழ்க்கையில் ஏற்பட்ட நிந்தை நீக்கப்படாமல் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு அந்த நிந்தையை நீக்குவேன், இன்னைக்கு அந்த நிந்தையை என்ன செய்வேன்? நீக்குவேன். எந்த ஜனங்கள் உங்களை நிந்தித்து அவமானப்படுத்தி பேசினார்களோ அந்த ஜனங்கள் மத்தியில என் மகிமை உன் மூலமாய் வெளிப்படும்படிக்கு, என் மகிமை உன் மூலமாய் வெளிப்படும்படிக்கு நான் உன்னை கொண்டே ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க பல லட்சத்துக்கு கடனாளியா இருக்கலாம், பல லட்சங்களுக்கு கடனாளியா இருக்கலாம், கோடியை தொடக்கூடிய அளவுக்கு கடனாளியா இருக்கலாம். இது எப்படி பாஸ்டர் மாறும்? இது எப்படி மாறும்? இந்த நிந்தை எப்படி மாறும்? புருஷன் இல்லை, புருஷன் என்ன செய்யல இல்ல. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் புருஷன் இல்லை. ஆனா புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டான். கடன் வாங்கி வச்சுட்டு என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். ஐயா, இப்போ கடன் கொடுத்தவன் எங்களை வந்து நெருக்குதான், எங்க பிள்ளையை எடுத்துட்டு போறதுக்கு அவன் என்ன செய்யுதான்? நெருக்கிறான். நாங்க என்ன செய்ய தெரியல. தேவ சமூகத்துக்கு ஓடி வந்தா, தீர்க்கதரிசியின் இடத்துல சொன்னா, அந்த தீர்க்கதரிசி பாக்கெட்ல இருந்து ரூபாய் எடுத்து கொடுக்கல. அந்த தீர்க்கதரிசி பாக்கெட்ல இருந்து எதை எடுத்து கொடுக்கல? ரூபாய் எடுத்து கொடுக்கல, வெள்ளியும் கொடுக்கல, பொண்ணும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அவன் கேட்டான், உன்கிட்ட என்னமா இருக்கு? உன்கிட்ட என்ன இருக்கு? ஐயா, என் வீட்டில் 1 குடம் எண்ணெய் என்ன செய்யுது இருக்கு, ஆனால் பட்ட கடனுக்கு அது என்ன செய்யாது. நான் சொல்றது எத்தனை பேர் புரிதிங்களோ எனக்கு தெரியாது. ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. நான் என் புருஷன் எனக்கு வைத்துட்டு போன கடனை அடைப்பதற்கு இந்த 1 குடம் எண்ணெய் என்ன செய்யாது. நல்லா எண்ணெய் கவனிங்க, இந்த 1 குடம் எண்ணெய் எனக்கு என்ன செய்யாது, போதாது. நான் என்ன செய்ய தெரியல. எங்க வந்தா? கீழ்காலாகிய தேவ சமூகத்தில் தேவனுடைய ஊழியக்காரண்டத்தில் வந்து கேட்கிறேன். இப்போ அவளுக்கு நிந்தை கடன் என்கிற சூழ்நிலையில் வந்து நிந்தை என்ன செய்யன்னு தெரியல. போய் கேட்கிறா. தீர்க்கதரிசி சொல்றா. ஏன்னா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவங்க யாருக்கும் கொடுத்த மாதிரி தெரியல. பேதுருவும் கொடுக்கல, யோவானும் கொடுக்கல, எல்லாம் அவங்களுக்கு தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த சபையிலையும் அநேகர் எனக்கு கொண்டு வந்து தான் கொடுக்குறாங்க. கையை முடக்கணவங்களும் கொண்டு வந்து கொடுக்க தான் செய்யணும். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிந்தை என்ன செய்யும், நீங்கும். அப்போ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எலிசாவும் வாங்கி வாங்கி உள்ளதான் வச்சிருக்கிறாரு, கொடுக்கல. இப்போ உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களிடத்துல
உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களிடத்துல என்னதை வாங்கு? வெறும் பாத்திரத்தை வாங்கு. வெறும் பயண்டு சொல்லுவாங்களா, அந்த நிந்தையை நீக்கும்படி வெறும் பாத்திரத்தை வாங்கு. நீ உன்னை வெறுமையாக்கு, நீ உன்னை என்ன செய்ய, வெறுமையாக்கு அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி வெறும் பாத்திரத்தை வாங்க சொல்லிட்டான். வெறும் பாத்திரத்தை வாங்கின உடனே என்னடாச்சுன்னு சொல்லும்போது தீர்க்கதரிசிகள் தான் அந்த பாத்திரத்தில் இருக்கிறதுலேருந்து ஊற்று, இருக்கிறதுலேருந்து கோரி கோரி என்ன செய்ய ஊற்று. கை ஒஞ்சு போயிடும். ஒரு நாள் முழுவதும் அந்த காலத்தில் ஊற்றுல போய் தண்ணி இறைப்பாங்க. 5 குடம் இறைச்ச உடனே கை எப்படி இருக்கும்? மரத்து போயிடும், வலிக்கும். நீ வலிக்க, உன் கை வலிக்க, உனக்கு கடன் நீக்கப்பட நீயே பிரயாசப்படு அப்படின்ட்டு கோரி கோரி ஊற்ற சொன்னார். ஊற்றிட்டார். எல்லாம் நிறைஞ்சிட்டு, எல்லாம் என்ன செய்துட்டு சம்பூர்ணமாக பூரணமாக என்ன செஞ்சுட்டு நிறைஞ்சிட்டு. ஆனால் தீர்க்கதரிசி சொல்லலை. தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பியிருப்பான்னா அவன் மகன்கிட்ட அவன் பிள்ளைகிட்ட சொல்லியிருப்பான், ஏய் இன்னும் எங்கேயாவது இருக்குண்டா, போடா வெளியில் போய் நல்லா தேடி பாருடா, இன்னும் 10 குடத்தை நினைச்சு வாங்கிட்டு வாண்டு என்ன செஞ்சிருப்பா சொல்லி அனுப்பியிருப்பா. ஆனால் தீர்க்கதரிசி ஒன்றும் சொல்லலை. ரகசியம் அதில் தான் இருக்குது. அவன் மகன், ஏய் இன்னொரு குடத்தை கொண்டு வாடா, எங்கேயாவது போய் வாங்கிட்டு வானா. அவன் சொல்லிட்டான், வேறு பாத்திரம் ஊறுறது நின்று போச்சு. ஊறுறது என்ன செய்துச்சு? நின்று போச்சு. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நிந்தை நீக்கப்படுவதற்கு நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் பிரயாசப்படணும்? பிள்ளைகள் என்ன செய்யணும்? சரி முடிந்தது. நேரே மறுபடியும் ஊழியக்காரனிடத்தில் போனால் அவர் சொன்னார், இதை விற்று உன் கடனை அடைச்சிட்டு மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளை என்ன செய்யுங்கள். அப்போ நிந்தை நீங்கிச்சா நீங்களையா? கடனாகிய நிந்தை நீங்கிச்சா இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, ஆண்கள் வருமானம் இல்லைன்னாலே குடும்பம் மேலே என்ன செய்யாது. சொல்லியிருக்கீல மறுபடியும் இப்படின்னு சத்தம் கட்டாமல் இருக்கிய. ஆண்கள் வருமானம் இல்லைனாலே குடும்பம் எங்கே போகாது? அது ரொம்ப கஷ்டப்படும். நான் சொல்லுதேன், ஆண்கள் வருமானம் இருக்கோ இல்லையோ, பெண்கள் வருமானம் இருக்கோ இல்லையோ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதும், நீங்க மேலே போயிடலாம். அல்லேலூயா. யாருடைய ஆசீர்வாதம் இருக்கணும்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அதுக்கு அந்த நிந்தை நீக்கப்படுவதற்கு அவங்க அவன் என்ன சொன்னா, அது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இவ்வளவுதான் இருக்கு, ஆண்டவரே இவ்வளவுதான் இருக்கு. 5 அப்போ 2 மீன் தான் இருக்கு. 5 அப்போ 2 மீன் தான் இருக்கு. ஆனா இருக்கிற ஜனங்கள் எத்தனை பேரு? 5000 பேரு. இந்த இடத்துல இயேசு அற்புதம் செய்யலைன்னா இயேசுவுக்கே நிந்தை என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கோம். இயேசு அதை வாங்கினாரு. நம்மனா என்ன செஞ்சிருப்போம்னா, இங்கேருந்து ஒரு அமுதம் ஹோட்டலுக்கு ஒரு ஃபோனு, ஒரு 10 சாப்பாடு வேணும். கேஎஸ்ஆர் ஹோட்டலுக்கு ஒரு ஃபோனு, ஒரு 10 புரோட்டா வேணும், 10 புரோட்டா வேணும். சாஸ்தாவுக்கு ஒரு ஃபோனு, ஒரு 10 அது என்னது என்ன சொல்லலாம் வரமாட்டுக்கு. நம்ம அப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிடல, அதனால ஒன்று என்ன செய்ய மாட்டேக்கு வரமாட்டேக்கு. அது 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 அப்படி இப்படி இப்படிமா வந்து நம்ம அந்த சூழ்நிலைமை என்ன செய்வோம் மாற்றம். ஏசு சூழ்நிலைமை பார்க்கல. 5 அப்பம் தான் இருக்கு, 2 மீன் தான் இருக்கு, கொண்டா கொண்டா. எல்லாரையும் ஒருத்தனும் லைன்ல வந்து வாங்கக்கூடாது, ஒருத்தர் எதில் வரக்கூடாது. சொல்ல மாட்டேங்கிங்களே, ஒருத்தனும் லைன்ல என்ன செய்யக்கூடாது. எல்லாரும் 50 பேரா, 51 இருந்தாலும் எழும்பிடணும். 50 பேரா பந்தி இருக்க என்ன செய்தாரு? கட்டளையிட்டார். 50 பேரா போய் உட்கார்ந்துருக்காங்க. ஏசு எல்லாருக்கும், நான் நினைக்கிறேன் ஏசு எல்லாருக்கும் நடுவில் நின்று அந்த 5 அப்பத்தையும் அந்த சிறு மீனை எடுத்து வானத்தை நோக்கி பார்த்து பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்து பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டு இவர் பிட்டு பிட்டு கொடுக்கிறார். விட்டு விட்டு என்ன செய்தாரு? கொடுக்கிறாரு. விட்டு விட்டு கொடுக்கும்போது அங்கே அற்புதம் நடக்கு. பிக்க பிக்க என்ன செஞ்சிட்டு இருக்கு? அங்கே கோரி ஊத்த ஊத்த என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு? சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு? வந்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன வர 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 அவளுக்கு ஒரு இருதயத்தில் சந்தோஷம், என் கடனெல்லாம் தீரப்போகுதுன்ட்டு. இங்கே பிக்க பிக்க பேதர் ஏற்கனவே சாப்பிட்றாம
அவனை போல சாப்பிட முடியாது, அவனை போல வேலையும் செய்ய முடியாது, அவனை போல தைரியமாக என்ன செய்ய முடியாது, இருக்கவும் முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கொலக்கட்டை, ஒரு வடை, ஒரு பணியாரம் சாப்பிட முடியும், மூக்கு வழியா எப்படி வருது? சாப்பிட முடியல, வீட்டுக்கு கொண்டு போகிறேன், ஏன்னா விட மாட்டேன். காரு நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் போனா போதும். அங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிடுதாங்க, நிறைய வந்துட்டு பிக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. பேதுரு பார்க்குறான். பேதுரு எப்படிப்பட்டாலுன்னா பரிமாறும் போதே பிச்சு கொடுக்கும்போது பிச்சு வாயிலையும் போட்டுக்கிடுவான், பிச்சு கொடுக்கும்போது பிச்சு வாயிலையும் எங்கே செஞ்சுக்கிட்டான். எல்லாரும் அப்படி செஞ்சுட்டான். 12 சிஷியர்களும் காட்டி கொடுக்க போறோன்னு அதை செஞ்சிட்டான். அவனும் திருப்தி ஆயிட்டான். 5000 புருஷர்கள், கிட்டத்தட்ட 24,000 பேர், 25,000 பேரும் திருப்தி ஆயிட்டாங்க. நிந்தை நீக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் 12 சிஷியர்கள், ஏய் உன் கையில் இருக்கிற கூடையை கொண்டா. இயேசுவே 5 அப்பம் தான் இருந்துச்சு, 2 மீன் தான் இருந்துச்சு, நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீரு, ஆனால் இப்போ கூட நிறைய என்னது இருக்கு சொல்ல மாட்டேங்கிங்களா? இப்போ கூட நிறைய என்னது இருக்கு, மீன் இருக்கு, அப்பமும் என்ன செய்து இருக்கு. எத்தனை கூட நிறைய? நம்ம வீட்டில் சோறு போடுதோம், காப்பிடி அரிசி தான் சோறு போடுதோம், 1 டம்ளர் 2 டம்ளர் அரிசி தான் போடுதோம். அது எப்படி என்ன செய்யுது? சோறு என்ன செய்யுது? பெருகுது. பெருகி அந்த வீட்டில் இருக்கிற 5 பேரும் அந்த 1 டம்ளர் 2 டம்ளர்ல சாப்பிட்டு என்ன செஞ்சிருந்தோம், முடிச்சிருந்தோம். அதே போல தான் இயேசுநாதருடைய கையில் இருக்கிற இந்த அப்பம், இந்த அப்பமும் இந்த மீன் என்ன செஞ்சிட்டு பெருகிட்டு. எப்படி பெருகிச்சு அது தெரியாது, அது கர்த்தருடைய கரத்தில் நிச்சயப்பட்டது, கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம பெருகாமல் இருப்பதற்கு, நிந்தை நீக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, குடும்பத்தில் 2 பேரும் சேர்ந்து ஜெபித்து அந்த வருமானத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்காமல் நீங்கள் செலவழிக்கிறது தான் உங்களுடைய குடும்பத்தில் நிந்தை நீக்கப்படாமல் இன்னும் அந்த நிந்தையிலே இருக்கிறீர்கள். இன்னும் அந்த நிந்தையில என்ன செய்கிறீர்கள், இருக்கிறீர்களா? அந்த நிந்தை நீக்கப்படணும்னா என்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு மனம் வருதோ. இப்போ எல்லாரும் முகத்தை கீழே போட்டீங்களா? என்னாச்சு? கருப்பு கண்ணாடில யாரை பார்க்கட்டு தெரியாதுல்ல? என்ன என்னைக்கு உங்க குடும்பத்தில் வருமானம் வருதோ அன்னைக்கு 12 கூட நிறைய 12 மாதமும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், நடத்துவார். அல்லேலூயா. இங்க ரொம்ப இதா இருக்கு. 7 அப்போ இருக்கு, சில மீன்கள் இருக்கு. அதையும் ஆண்டவர் அதான் செஞ்சாரு. அதான் நான் போன வாரத்தில் உங்களுக்கு ஒரு கணக்கு சொன்னேன். வாரத்தில் எத்தனை நாள் இருக்கு? அங்க 7 அப்பத்தில் ஆண்டவர் எத்தனை கூட நிறைய எடுத்தாரு? 7 கூட. அப்போ 5 பேர் எங்கேயோ போயிட்டான். 12ல் 5 எங்கேயோ என்ன செஞ்சுட்டு போயிட்டு 7 பேரை வச்சு அந்த 7 பேரை வச்சு பரிமாறிட்டாரு. 4000 பேருக்கு என்ன செஞ்சிட்டாரு? 4000 புருஷர்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? நம்ம 100 பேருக்கு பரிமாறதுக்கு 10 பேர் தேவைப்படுது. அதனால தான் மீதி வரமாட்டேங்க. இருக்கிறவங்க விசுவாசத்தோடு போய் பரிமாறினா கண்டிப்பாக என்னது வந்துடும். சொல்ல மாட்டேங்கிங்களே. மீதி என்ன செஞ்சிடும்? வந்துடும். மீதி என்ன செஞ்சிடும்? வந்துடும். அப்போ அந்த 7 அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் கொண்டு கர்த்தர் போஷித்தாரு. நிந்தை நீக்கப்பட்டுச்சு. எத்தனை கூட நிறைய மீதி எடுத்தாங்க? 7. அந்த 7னா என்ன அர்த்தம்னா, வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாளும் உங்கள் குடும்பத்தில் மீதி வரும். 12 கூட வருஷத்தில் எத்தனை மாதம்? 12 மாதம். 7 நாளும் 12 மாதமும் உங்கள் குடும்பத்தில் மீதி வரணும்னா இன்னைக்கு மீதி வரக்கூடாதபடிக்கு என்ன நிந்தை என்ன அவமானம் அதில் இருக்கிறதோ நீக்கும்படியாக கர்த்தர் கில்காலாகிய சபைக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா எல்லாத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிற ஒரு வசனத்துக்குள்ளே இப்படி கூட சொல்லப்படுகிற 69ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். 69ஆம் சங்கீதம் 19வது வசனம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் எல்லாத்தையும் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். எதெல்லாம் அறிஞ்சிருக்கிறாரா? எதெல்லாம் அறிஞ்சிருக்கிறார்? சொல்லுங்க வாயை திறந்து. என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும். அப்ப அறிந்த தேவன் தான் இப்போ உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அறிந்த நீங்க எப்படி இருக்கிறீங்கிறத
கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அறிந்த தேவன் உங்களோடு கூட பேசி என்ன சொல்றாருன்னா, நான் அதை அறிந்திருக்கிறேன்பா, அதனால நீ கில்காலுக்கு வந்துட்ட. இந்த கில்காலில் உன் நிந்தையை நான் புரட்டி போட்டு இனி நிந்தை உன்னுடைய வாழ்க்கையில் வராதபடி அநேக ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்க போகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 5ஆம் அதிகாரத்துக்கு பின்புதான் யோசுவா 31 ராஜாக்களை அழித்து அந்த தேசத்தை என்ன செய்தான்? அந்த தேசத்தை என்ன செய்தான்? இன்னைக்கு நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு காரியத்தை, உங்க வாழ்க்கையில இருக்கிற நிந்தை புரட்டி போடப்படுகிறது. புரட்டி போடப்பட்ட உடனே உங்களுக்கு கர்த்தர் என்னென்ன சுதந்திரத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த சுதந்திரம் ஆம் என்றும் ஆமேன் என்று உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது. அல்லேலூயா. ஆமா, அதான் ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடத்தில் எனக்கு என்னது கிடைத்தது? பங்கு கிடைத்தது. ஆண்டவர் சிறப்பான சுதந்திரத்தை நேர்த்தியான இடத்துல உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. நேர்த்தியான இடத்துல கொடுத்து உங்களுக்கு நேர்த்தியான பங்கை கொடுத்து என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போறார். அப்போ அந்த நிந்தை நீக்கப்படும்போது தான் நமக்கு வெகுமதி கிடைக்கும். நிந்தை நீக்கப்பட்டுச்சுன்னா என்னது கிடைக்கும்? ஆமா, அந்த வெகுமதி தான் சிறப்பான சுதந்திரம். அந்த வெகுமதி தான் ஆடை மேய்ச்சிட்டு இருந்தான். திடீர்னு அண்ணன்மார்களை பார்க்க வரான். அண்ணன்மார்களை பார்க்க வந்த உடனே அங்கே கோலியாத்து எந்திரிச்சு வந்து இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். யாரை நிந்திக்கிறான்? இதை பார்த்த உடனே தாவீதுடைய உள்ளம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, ஏய், என் தேவனை நீ எப்படி நிந்திக்கலாம் அப்படின்ட்டு இந்த நிந்தையை இஸ்ரவேலை விட்டு நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? வெகுமதி கொடுக்கப்படும். 17ஆம் அதிகாரம் 26வது வசனம் நினைக்கிறேன், வாசியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒன்னு நீக்கி தான் ஒன்னு ஆசீர்வதிக்க போறாரு. இப்போ பெலிஸ்தனை அழித்து யாரை உயர்த்த போறாரு? தாவீதை. அப்போ உங்களுக்கு எதிரடையாய் செயல்படுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. அல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசியுங்கள். இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறதான், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானால் வந்த நிந்தையை நீக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கியிருக்கிறார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தா போதும், ஒரு சிறப்பான ஆசீர்வாதம் வரப்போகிறது. அல்லேலூயா. என்னது வரப்போகுது? தாவீது கேட்கிறான், இது என்னப்பா இவ்வளவு நிந்தையா? தேவனை ஆராதித்ததுனால இவ்வளவு நிந்தையா? நான் தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறேன். ஒன்னா உனக்குள்ள ஒரு வைராக்கியம். இந்த நிந்தையை நீக்குகிறவனுக்கு, இந்த நிந்தையை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய கிராமத்தில், உங்களுடைய தெருக்கல்ல, நீங்கள் வசிக்கிற இடத்துல, உங்கள் சமுதாயத்தில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு என்னென்ன நிந்தை வந்துச்சோ அந்த நிந்தையெல்லாம் நீக்கி கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வெகுமதி கொடுக்க போகிறார். வெகுமதியை பெறுவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நன்றாயினை கவனிக்கணும். வெகுமதியை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? நம்மை ஜீவ பலியாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். வெகுமதி என்ன? 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நேரத்தில் இஸ்ரவேலர் நிற்கிற மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து உங்க வாசல்ல வந்து உங்களை நிந்திக்க வந்து நிற்பான். நிந்தை எங்க வந்திருக்கு சொல்ல மாட்டேங்கீங்களா? வசனத்தின் படியாரம் சொல்ற நிந்தை எங்க வந்திருக்கு? வாசற்படியில் வந்து நிற்கு.
அப்போ தாவீதை போல ஒரு பரிசுத்தவான ஒரு பரிசுத்தவாட்டிய ஆண்டவர் உங்க குடும்பத்திலேயே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை கொண்டே உங்களுக்கு வருகிற நிந்தையில ஒரு ஜெயத்தை கொடுத்து உங்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. அல்லேலூயா. சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடு. அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து இஸ்ரவேலை வேற எதுக்கு வந்து நிற்கல, வேற எதுக்கு வந்து நிற்கல. ஒரு உருண்டை சோறு சாப்பிடலான்ட்டு சோறு அள்ளி வாயில தான் வச்சிருப்பான். அப்பந்தான் ஒருத்தன் வந்துடுவான். சோறு உள்ளேயும் சொல்லுங்க, சோறு உள்ளேயும் போகாது, வெளியிலையும். இதுதான் நிந்தை. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் வசிக்கிறதான பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு திட்டமும் தெளிவுமாய் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நிந்தையை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் வெகுமதி என்ன சொல்லுங்க. ராஜா, அந்த ராஜா காட்டிலையும் பெரிய ராஜா உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். அந்த ராஜா தான் இப்போ சொல்றாரு, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட நிந்தைகள் எல்லாவற்றையும் நான் கொன்னுட்டு அழித்துட்டு தூரப்படுத்திட்டு உன்னைய பெரிய ஐஸ்வர்யவானாக மாற்ற போறேன். நீங்க சந்தோஷப்படலையே? நீங்க எதுக்கு சந்தோஷப்பட? நாங்க இப்படியே இருக்கிறது நல்லது பாஸ்டர், இப்படியே எங்க காலம் முழுவதும் நாங்க போய்கிட்டே இருந்த நல்லது இல்லை தங்கம். நான் உங்களுக்கு சொல்லுதேன், தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுதேன், அந்த பெரிய ராஜாதி ராஜாவாகிய ராஜா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா நிந்தையும் உங்களை விட்டு நீக்கி உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்கி தேசத்துல சர்வ மானியத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். சர்வ மானியத்தை, சர்வ சுதந்திரத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல ஆவியில நிரம்பி நல்ல கரங்களை கொட்டி அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சக்குடா ரபா ரபௌதர் அருவி காணா இந்துர ரபால பௌதிரிபி கமல பால பால பாலபி இந்தர அருவி சத்துர ரபால பாலபி கபாலபா. ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, இந்த நிந்தையை உன்னை விட்டு நான் நீக்கி, அது பெரிய இமயமலையா இருக்கலாம், அது பெரிய சிகரமா இருக்கலாம், அது பெரிய மனுஷனா இருக்கலாம், அது பெரிய மனுஷியா இருக்கலாம். நீ என் நாமத்தினால என்னை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையா நீ மாறினபடியினால இதுவரைக்கு நீ சுமந்து வந்த நிந்தையை உன்னை விட்டு நான் நீக்கி உன்னை ஐஸ்வர்யவானாக்கி இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ மானியத்தை நான் உனக்கு கொடுத்து உன்னை நடத்த போகிறதான சூழ்நிலைமையை காணும்படியாக தான் இன்று நான் உன்னை ஆராதனைக்கு அழைத்து வந்தேன் என்று கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். நான் சொல்லுத வார்த்தை அந்த வசனத்துல இருக்கு. நான் சொல்கிற வார்த்தை அந்த வசனத்துல இருக்கு. ஆண்டவர் உலகத்துல எதை கொடுப்பாரா? சர்வ மானியத்தை. சர்வ மானியம்னா என்ன? சகல விதமான ஆசீர்வாதத்தையும் சகல விதமான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் வருமானங்களையும் கொடுத்து கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவானாக்கி சர்வ மானியத்தை பெரும்படிக்கு அவருடைய சமூகத்தில் அடங்கி அந்த ஆகாமிய கூடாரங்களில் இராதபடி தேவ சமூகத்தில் அடங்கி இருப்போம் என்றால் அந்த சர்வ மானியமாகிய ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த சபையிலே ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு நிந்தையை நீக்கப்பட்டு விடுதலையை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து கலங்கர் விளக்காய் கர்த்தர் மாற்றி உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாக, உலகத்திற்கு மலையின் மேலே இருக்கிற பட்டணமாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் வேகமாய் முழங்கால் படிட்டு கர்த்தரை துதியுங்கள் பார்ப்போம். வேகமாய் முழங்கால் படிட்டு, எவ்வளவு வேகமாய் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவு வேகமாய் அந்த சர்வ மானியத்தினுடைய ஆசீர்வாதம், சர்வ மானியத்தினுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார்.
ஷந்தூரா ரபாரா பௌதர ரீ கானா லபால பௌதர ரிபி கபாலபா. அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய இருதயம் ஆயத்தமாகட்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய இருதயம் ஆயத்தமாகட்டும். உங்களுடைய இருதயம் ஆயத்தமாகட்டும். உங்களுடைய இருதயம் ஆயத்தமாகட்டும். அநேகர் இன்னும் வாயை திறக்கல. அநேகர் இன்னும் வாயை திறக்கல. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை திறக்கிறார், உள்ளத்தை திறக்கிறாரு. ஓ, நீங்கள் அடைந்த எல்லா நிந்தைகளை நீக்கும்படி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இறங்கி அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வேற யாரும் கிரியை செய்யல. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியா, இந்த நாளுக்கு பின்பு அந்த நிந்தையை புரட்டி போட்டதான கர்த்தர் யோசுவாவுக்கு 31 தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை அவன் கையில கொடுத்து 9 கோத்திரத்துக்கு சுதந்திரத்தை பங்கு போட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சிறப்பான பாத்திரம், சிறப்பான பங்கு அவனுக்குள் வந்தது போல உன் ஜனத்தின் மத்தியில, உன் ஜாதிகளின் மத்தியில, நீ இருக்கிறதான தெருக்கல்ல, நீ இருக்கிறதான பட்டணத்துல ஒரு சர்வமானியமாய் ஆசீர்வாதம் உனக்குள்ள வந்து இறங்க போகுது. அதை பெற்றுக்கொள்வதற்கு நல்ல கரங்களின் ஓசைகளை எழுப்பி உன் சூழ்நிலைமையிலே ஜெயிக்கும்படியாக, உன் சூழ்நிலைமையிலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக, உன் சூழ்நிலைமை மாறும்படியாக இந்த தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது உனக்குள்ளே இறங்கி அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசித்தால் நீ பெரிய காரியங்களை செய்வாய். விசுவாசித்தால் நீ பெரிய காரியங்களை காண்பாய். விசுவாசித்தால் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டே செய்வார் என்று அவர் திருவுளம் பற்றுகிறார். பாபா ரபி கானால பால பவுந்தர பால பால ரபி சந்தர ரபி கபால பால. ஆண்டவரே, எவருடைய உள்ளங்கள் ஆயத்தமாகி துதித்து கொண்டு இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில் இந்த நிந்தைகள் புரட்டப்பட்ட ஒரு நாளாக இருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும். கிருபை உள்ள தேவனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வார்த்தையை தந்தீர். உடைய வார்த்தையை ஜனங்களுக்கு முன்பு வைத்திருக்கிறேன். இன்னும் அநேகர் கேட்கப் போகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கும்போது பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி எப்படி அநேகருக்குள் இறங்கி நிந்தை நீக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ்வதற்குரியதான சூழ்நிலைமைகளை உருவாக்கி கொடுத்தீரோ, அதே போல ஆண்டவரே மை துதிக்கிறோம். கடனாக நிந்தையாக இருக்கலாம், கற்பத்தின் கனி இல்லாத நிந்தையாக இருக்கலாம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளையும் பிறரால் நிந்திக்கப்பட்டிருக்கலாம். அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைய தினத்தில் இவர்கள் கில்கால் ஆகிய தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறபடியினால அந்த கில்கால் ஆகிய தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே நிந்தை புரட்டி போட்டது போல இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா காரியத்தையும் நீர் புரட்டி போட்டு ஆண்டவரே தாவீதுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதம் அவன் ராஜா சொல்கிறார். ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம், உலகத்தின் பெரிய ராஜாதி ராஜாவாகிய எங்கள் இயேசு ராஜா எங்களை ஐஸ்வர்யவானாக்கி எங்களுக்கு சர்வ மானியத்தை கொடுத்து இந்த பூலோகத்தில் நீர் எங்களை மகிமைப்படுத்தி எங்களை கனப்படுத்தி எங்களை உயர்த்தி வைக்கிற போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை கொடுக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.